வந்தது. சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது? 1801 ஜனவரியில் யதுல் நாயக்குடன் இணைந்து ஒரு பெரும் மக்கள் கலகத்துக்கு வித்திட்டான். எல்லா இடங்களிலும் பொருளாசை காட்டி துரோகியரை உருவாக்கி தங்கள் பக்கம் வைத்திருந்தார்கள் ஆங்கிலேயர்கள். ஆனால் கோபால நாயக்கன் இதை புரிந்து கொண்டிருந்தான். பாளையக்காரர்களை ஒருங்கிணைத்து இயன்ற அளவு அவனும் பிரச்சாரம் செய்தான். அதன் விளைவு, பிரிட்டிஷார் வந்து கேட்டால் வரி கொடுக்காதீர்கள், நிதி உதவி செய்யாதீர்கள், அவர்களுக்கு அடிபணியாதீர்கள் என குடிமக்களை பாளையக்காரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். கோபால நாயக்கனும் சின்ன மருதுவும் இணைந்து தீபகற்ப கூட்டு என்ற பெயரில் ஆங்கிலேயருக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்கினார்கள். திண்டுக்கல் கோட்டையில் தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயரை விரட்டி அடித்து ஆயுத குடோன்களை அழித்தார்கள். திடீரென ஒரு நாள் விருப்பாட்சியில் இருந்து கிளம்பிய பாளையக்காரர்களின் படை மணப்பாறையில் பிரிட்டிஷ் படையை தாக்கி வெற்றி கொண்டது. தொடர்ந்து மக்களுடன் இணைந்து மற்ற பாளையக்காரர்களும் பிரிட்டிஷாருக்கு எதிராக கலகம் செய்தார்கள். கம்பெனியாருக்கோ நிலைமை கட்டுமீறி போனது. இந்த கலகத்தை அடக்க லெப்டினன்ட் கர்னல் என்னாஸ் தலைமையில் பலம் வாய்ந்த படையை விருப்பாட்சிக்கு அனுப்பி வைத்தது. 1801 மார்ச்சில் இந்த படை விருப்பாட்சிக்கு வந்தது. கோபால நாயக்கனை சரணடையுமாறு என்எஸ் எச்சரிக்கை செய்தார். அதை கோபால நாயக்கன் கண்டுகொள்ளவே இல்லை. பிரிட்டிஷ் படைகளுக்கும் பாளையக்காரர்களின் படைகளுக்கும் இடையே கடுமையான போர் தொடங்கியது. விருப்பாட்சி, நங்காஞ்சியாறு, சத்திரப்பட்டி ஆகிய இடங்களில் கடும் சண்டை. 1801 ஏப்ரல்